Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims point of view ஒரு 5 questions பார்க்குறோம். இன்னைக்கு என்ன questions இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். First question, who from the Labour Party is elected as the Prime Minister of Britain அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிரிட்டனின் பிரதமராக தொழிலாளர்கள் கட்சியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கியர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர் தான். பிரிட்டிஷ் எலெக்ஷன்ஸ் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல 58வது பிரதமராக வந்திருக்கார். சரிங்களா? ஸோ இதுல நம்ம ரிஷி சுனக் அப்படிங்கிறவர் முன்னாடி இருந்திருப்பாரு. இவர் என்ன கட்சி அப்படின்னு பார்த்தோம்னா கன்சர்வேட்டிவ் பார்ட்டி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? பிரிட்டிஷ் பிரிட்டன்ல இருக்கக்கூடிய ரெண்டு முக்கியமான கட்சிகள்னா ஒன்னு கன்சர்வேட்டிவ், இன்னொன்னு இவர் பார்த்தோம்னா லேபர் பார்ட்டியை சேர்ந்தவர். அவர் தான் வந்து வின் பண்ணிருக்காரு. யாருன்னா ஸ்டார்மர் அப்படிங்கிறவர். ஓகேவா? அடுத்தது, ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் தமிழ் ஆரிஜின் விமன் எம்பி இன் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்? பிரித்தானிய பாராளுமன்றத்தின் முதல் தமிழ் வம்சாவளி பெண் எம்பி யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிட்டன் பார்லிமெண்டோட ஹிஸ்டரியிலேயே ஃபர்ஸ்ட் டைமா ஒரு தமிழ் ஆரிஜின் விமன் வந்து எம்பியா இருக்காங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உமா குமாரன் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ முக்கியமான விஷயம். அடுத்தது, which country has become 10th full-time member of SCO அப்படின்னு கேட்டிருக்காங்க. SCOவில் அதாவது சாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்றோம். அதுல 10வது முழு நேர உறுப்பினராக எந்த நாடு மாறியுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா பெலாருஸ் அப்படிங்கிற இந்த நாடு தான். ரஷ்யா பக்கத்துல இருக்கக்கூடிய பெலாருஸ். சரியா? அடுத்தது பாருங்க, சூஸ் த கரெக்ட் பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழ்லயே பார்த்துருவோம். நாட்டோவின் 32வது உறுப்பினர் 32nd மெம்பர் ஆஃப் நாட்டோ யாருன்னா ஸ்வீடன். கரெக்டா தான் இருக்கு இந்த பேர். அடுத்தது, ISA அப்படின்னா இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ், அதோட 100வது உறுப்பினர் 100th மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பராகுவே. சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி பராகுவே. கரெக்ட் தான். அடுத்தது, ஆசியானின் அதாவது ஏசியான் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா இங்கிலீஷ்ல. இந்த ஏசியானோட நமக்கு 11வது மெம்பரா யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு திமோர் அதாவது ஈஸ்டர்ன் டைமோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேவா? ஈஸ்ட் டைமோர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இவங்க தான் வந்து 11வது மெம்பரா வந்து வந்திருக்காங்க. ஸோ இதுவும் கரெக்டாக தான் இருக்கு. கடைசியா பாருங்க, G20 அதோட 21வது உறுப்பினர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா போன வருஷம் ஆப்பிரிக்கன் யூனியன் வந்து சேர்ந்திருப்பாங்க நம்ம கிட்ட. சரிங்களா? ஸோ நாலுமே கரெக்டான பேர்ஸா தான் இருக்கு. ஆனால் முக்கியமான கொஸ்டின் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அனைத்தும் சரி அப்படிங்கிறது சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்தது, G7 உச்சி மாநாடு எங்க நடந்துச்சுன்னா சமீபத்தில் நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட போயிட்டு வந்திருப்பாரு. இட்டாலியில தான் நடந்துச்சு. ஓகேவா? அடுத்தது, G20 உச்சி மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா பிரேசில். கரெக்டா தான் இருக்கு. அடுத்தது, இந்த வருஷம் பிரிக்ஸ் மாநாடு எங்க நடக்க போகுதுன்னா ரஷ்யால நடக்க போகுது. அடுத்தது, COP29 இந்த கிளைமேட் சேஞ்ச் மாநாடு இருக்கு இல்லையா, அது எங்க நடக்க போகுது அப்படின்னா அசர்பைஜான் அப்படிங்கிற இடத்துல. ஓகேங்களா? ரஷ்யால பார்த்தோம்னா கசான் அப்படிங்கிற சிட்டில பிரிக்ஸ் மாநாடு நடக்க போகுது. அசர்பைஜானோட கேபிட்டல் பாக்கு அப்படிங்கிற இடத்துல நமக்கு இந்த COP மாநாடு நடக்க போகுது. கடைசியா ஆசியானோட உச்சி மாநாடு எங்கன்னா லாவோஸ் அப்படிங்கிற கண்ட்ரில நடக்க போகுது. ஓகேவா? ஸோ மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஆல்ரெடி கரெக்டாக தான் மேட்ச் ஆயிருக்கு. ஸோ 1 2 3 4 5 அப்படிங்கிறதா நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.